வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழுவில் உரையாற்றுவதற்கு எழுச்சி உரையாற்றுவதற்கு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் அருமையின் எடப்பாடியார் அவர்களே, இங்கே வருகை புரிந்த பொதுக்குழுவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அவைத் தலைவரும் துணை பொதுச் செயலாளருமான அருமையன் KP முனுசாமி அவர்களே, வரவு செலவு கணக்குகளை இங்கே தலைக்கே உரிய பாணியில் ஒப்படைத்திருக்கின்ற அன்புக்குரிய அருமையன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, அருமையன் இங்கே வருகை புரிந்து நல்லதொரு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நமது அன்பிற்குரிய தலைமை நிலைய செயலாளர் அருமை சகோதரர் SP வேலுமணி அவர்களே, உரையாற்றி ஒரு எழுச்சி உரையாற்றி இருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் CV சண்முகம் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, வரவேற்புரை நல்கி இருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரி வளர்மதி அவர்களே, மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற சிறப்பு அழைப்பு இங்கே பொதுக்குழு உறுப்பினர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது கவுண்ட் டவுன் ஆரம்பமாகிவிட்டது. இந்த திமுக ஆட்சியுடைய நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கோ நாளை இன்றைய ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியை எப்பொழுது வீட்டுக்கு போகும் என்று மக்கள் ஏங்கி கட்சிக்காரர்களும் மக்களும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற கவுண்ட் டவுன் ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த மிக விரைவிலேயே இந்த ஆட்சியை முடிந்த கவுண்ட் டவுன் ஆரம்பமாகி திமுகவுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. காரணம், இங்கே இப்பொழுது எங்கு பார்த்தாலும் மக்கள் இன்றைக்கு சாதாரணமாக மக்கள் கூடுகின்ற இடங்களிலெல்லாம், அது பேருந்தில் சென்றாலும் சரி, அல்லது விமானத்தில் சென்றாலும் சரி, ரயிலிலே சென்றாலும் சரி, மக்கள் சாதாரணமாக கூடுகின்ற இடங்களில் கட்சிக்காரர்கள் அல்ல, நம்ம போன்ற கரை கட்டிய வேட்டிக்காரர்களை பார்த்து விட்டால் சாதாரண மக்கள் கூட நம்மளை பார்த்து விட்டு, அண்ணே அடுத்தபடிய எடப்பாடி தானே, அண்ணே எடப்பாடியார் தானே, அடுத்தபடிய அண்ணே எடப்பாடியார் தானே அப்படின்னு ஒவ்வொருவரும் சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். இதே போல இதுதான் இயற்கையாகவே மக்கள் எழுச்சி என்பது. ஆக யாரை பார்த்தாலும் எந்த இடத்திலே பார்த்தாலும் அவர் வேலை பெரிய முதலாளியா தொழிலாளியா அல்லது அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு அடுத்து எடப்பாடிதான், அடுத்து எடப்பாடியார் தான், அடுத்து எடப்பாடியார் தான் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விளைவு, இந்த கவுண்ட் டவுன் ஆரம்பித்தவருடைய விளைவு காரணம், இப்பொழுது இந்த ஆட்சி வந்ததற்கு பின்பு மக்கள் பட்டிருக்கின்ற துயரங்களை பட்டியலிட்டு காட்டினால் இந்த 52 தீர்மானங்களிலே எல்லா மக்களுடைய அவலங்களை எல்லாம் இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த ஒவ்வொருவரும் இன்றைக்கு நமது இந்த ஆட்சியினுடைய அவலங்களையும் வேதனைகளையும் இன்றைக்கு நாம் சொல்ல ஆரம்பித்தால் இன்றைக்கு மணிக்கணக்கிலே ஆகும். அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு ஆட்சியை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட மோசமான ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற நேரம் மிக விரைவிலே வந்துவிட்டதன் காரணமாக இப்பொழுது நமது இன்னும் அந்த ஆட்சியினுடைய அடியை நம்ம சொல்ல வேண்டும் சொன்னால், இன்று ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமது எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்கவில்லை என்று சொன்னால் இந்த இயக்கமே இன்னும் இருக்கும் இடமில்லாமல் போயிருக்கும். அதில் நான் சொல்ல, எடப்பாடி இன்றைக்கு கட்சியை காப்பாற்றி இருக்கின்றது, ஆட்சியை காப்பாற்றி மீண்டும் ஆட்சியை இங்கே ஆட்சி பொறுப்பிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரே தலைமை நமது எடப்பாடியார் அவர்கள்தான். எடப்பாடியார்கள் அவரை விட்டால் நமது கட்சிக்கு நாயே இல்லை என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கும். ஆக அப்படிப்பட்ட அவர் என்றும் சாதாரண இங்கே
ஏதோ பட்டா மறுதல் செய்து இங்கே முத்துவேல் கருணாநிதி போல நேரே இங்கே வந்தவர் அல்ல. அடுத்தடுத்து வாரிசு அடிப்படையில் வந்தவர். ஆனால் அவருடைய உழைப்பால், நம்பிக்கையால், தொண்டர்களின் பற்றி பெற்றிருக்கின்ற இங்கே பெற்ற மரியாதையின் காரணமாக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டது. நமக்கு அம்மாவிற்கு பின்பு நமக்கான ஒரே தலைவர் எடப்பாடியார் தான் என்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கு அவர் பொதுச் செயலாளராக இன்றைக்கும் இந்த இயக்கத்திற்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆக அது மட்டுமல்ல, பொதுச் செயலாளர் ஆனதனால் அந்த பொறுப்புணர்ந்து இந்த பொதுச் செயலாளர் மட்டுமல்ல, இந்த ஆட்சியை தன்னை நம்பி ஒப்படைத்திருக்கின்ற இந்த ஆட்சியை மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்கியே தீர்வேன் என்று இங்கே சூளுரை ஏற்று பணியாற்றி கொண்டிருக்கிறார். 63 நாட்கள், 75 பொதுக்கூட்டங்கள், எவ்வளவு நாங்கள்லாம் ஒவ்வொன்றையும் நேரிலாக பார்த்தோம். அவரை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இல்லை என்றால் அந்த இன்றைக்கு இந்த கட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் ஒரு சுறுசுறுப்பையும் ஒரு இதே சொன்னப்பட இந்த 63 நாட்களிலும் 75 பொதுக்கூட்டம் 175 தொகுதிகளிலே சுற்றுப்பயணம் செய்ததன் விளைவாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அசைக்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக தமிழகத்தில் மீண்டும் அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடிய சக்தி வாய்ந்த அரசியல் கட்சியாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி இருக்கிறார் சொன்னால் அதற்கு முழு முதற் காரணம் அந்த எடப்பாடியாருடைய உழைப்பு தான். அவருடைய உழைப்பும் தொண்டருடைய ஒத்துழைப்பும். ஆக அப்படிப்பட்ட அவருக்கு நிச்சயமாக எல்லோரும் இந்த நேரத்தின் அருமை நான் அதையும் சொல்லவில்லை. எப்படியும் அடுத்த முறை இன்னும் ஓரிரு மாதங்கள் தான். இந்த ஒரு சில மாதங்களிலேயே மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய அரியணையில் முதலமைச்சராக அமர்வது உறுதி என்பதை தெரிவித்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி மலர நாம் அத்தனை பேரும் நமது தியாகம் அத்தனை ஒவ்வொருவரும் தன்னால் முடிந்த தியாகங்கள் அத்தனையும் செய்து மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை அருமையான எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே உருவாக்குவோம் என்று சூளுரை ஏற்று பணியாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.